எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நம்ம திருமணத்தை சொல்லுவாங்க. அந்த திருமணம் கைகூறத்துக்கு எந்த எண்களை பயன்படுத்தலாம், அதுவும் ராஜநிலையில எந்த எண்களை பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புத தலைப்பை நம்மோடு பகிர வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு லால்குடி செந்தில் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மிக ஒரு அற்புதமான தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார் திரு லால்குடி செந்தில் அவர்கள். ஏன்னா அதை சொன்ன மாதிரி எங்க தொகுப்பாளர்கள் சொன்ன மாதிரி ஆயிரங்காலத்து பயிர் திருமணம் சம்பந்தம் ஆயிரங்காலத்து பயிர் அதை அற்புதமாக விலைக்கு தர திருச்சியிலிருந்து லால்குடியிலிருந்து திரு செந்தில் அவர்கள் ஜி வந்துள்ளார். அவரை வரவேற்று பேசுங்கள் நம்புறே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யும் என்றோ. நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 17வது கருத்தரங்கத்திற்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் குருநாதர் உயர் திரு ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ராஜநிலை டிவி பணிபுரிந்து கொண்டிருக்கும் எங்கள் குருவுக்கு எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாக உள்ள டெக்னீஷியன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த கருத்தரங்கத்தில் எடுக்கக்கூடிய தலைப்பு திருமணம் கை கூடுறதுக்கு என்ன மாதிரி எண்களை நம்ம பயன்படுத்தினா ஈஸியாக ஜெயிக்கலாம், சீக்கிரமாக திருமணத்தை கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு டைப் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பற்றி நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி திருமணம் அந்நிய காலகட்டத்தில் எப்படி நடந்திருக்கு, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக 2 மனம் சேர்ந்தாதான் அது திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வரும். அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் எப்படி இருக்குது, பையன் எப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி அமைப்பில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி 2 வீட்டில் பார்த்தீங்கன்னா டிகிரி தான் கம்பேர் பண்ணுறாங்க, என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் கம்பேர், என்ன வேலையில் இருக்காங்க, இப்போயே எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அதோட காரணமால தான் திருமணம் கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த திருமணத்துக்கான காரணங்கள் நிறையா இருக்குது தாமதத்துக்கு. ஜாதக ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், காமனாக எடுத்தோன்னா டக்குன்னு செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க. சார் நாங்கள் நிறையா கோயிலுக்கு நிறைய ஜோசியரை பார்த்துருக்கோம், அவங்க சொன்ன எல்லா பரிகாரத்தையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் நேரமே அமையல, எவ்வளோ பரிகாரம் செய்கிறது, எவ்வளோ செலவு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனதில் ஒரு ஐயம் எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எது செஞ்சால் நம்ம குழந்தைங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஓகேங்களா? அது தவறு கிடையாது. ஸோ இன்னைய காலகட்டத்தில் ஏன் அது தள்ளி போயிட்டே இருக்குது, நம்ம பரிகாரம் செஞ்சு ஏன் நடக்க மாட்டுது அப்படிங்கிறது காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் பூஜை முறைகள் 6 கால பூஜைன்னா 6 காலம் பொறுமையாக நிதானமாக செய்வாங்க. ஒவ்வொரு இதுக்கு 42லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் சில கோயிலில் பூஜை நடக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி முறையே இல்லை, எல்லாம் மாறிடுச்சு கோயிலில். ஓகேங்களா? அதிகப்படியான கும்பல், அதே மாதிரி பரிகாரத்துக்கு வரிசையாக உட்கார வச்சு தான் செய்ய வைப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளும் செஞ்சுட்டு உடனே கிளம்பி வந்துடுவோம். அந்த கோயிலுக்கு எதுக்கு அனுப்புகிறாங்க, செவ்வாதோஷம் வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அங்கே போயிட்டு நம்ம நான் தேங்காய் பழம் உடச்சிட்டு உடனே கிளம்பிடுவோம். ஸோ அப்போ அங்கே போயிட்டு வரக்கூடிய அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் அந்நிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் வசதியே இருக்காது, ஊரெல்லாம் அவுட்டரில் இருக்கிறனால போயிட்டு ஒரு நாள் ஆயிரம் போயிட்டு வருது. அப்போ அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக அதோட சக்தியை ஃபுல்லாக வாங்கிட்டு வருவாங்க, வந்தோடனே சக்ஸஸ் ஆகும். ஆனால் இன்னைக்கு அது நடைமுறையில் இல்லவே இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா போகிறாங்க, ஒரு 1/2 அன் ஹவர் அதிகபட்சம் கும்பலாக இருந்தால் ஒரு 1 ஹவர் ஆகும். ஓகேங்களா? ஆனால் போயிட்டு அந்த வைப்ரேஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா கும்பல் நெரிசல்லே நம்ம மனம் எதுக்காண்டி போயிருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுவோம். என்னடா இவ்வளோ கும்பலாக இருக்குது, இன்னைக்கு தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மைண்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம போன காரியம் சக்ஸஸே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். கோயிலில் பார்த்தீங்கன்னா கோயில் இன்னைக்கு தவிர்க்க முடியாது, கும்பல் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு நாள்
அட்லீஸ்ட் ஒரு அரை நாள் ஹாஃப் டே வச்சு ஒரு 5 மணி நேரம் கோயிலில் வந்து இருந்துட்டு பண்ணிட்டு வந்தாதான் அது வந்து சிறப்பாக இருக்கும். இது இன்னைக்கு வந்து சாத்தியமே இல்லை. அப்போ இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. இது இப்போ நடைமுறைக்கு வந்தது இல்லைங்க, உலகம் தோன்றிய காலத்திலேருந்தே தான் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, உலகம் தோன்றது வந்து பார்த்தீங்கன்னா அளவுகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்னால தான் எழுதப்பட்டது, குறிக்கப்பட்டது அந்த காலத்துலேருந்தே. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பொருள் உற்பத்தி பண்றதா இருந்தாலும் அதுக்கு நீளம், அகலம், உயரம் அப்படிங்கிற மாதிரி மெஷர்மெண்ட் வந்து இருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா, சின்ன ப்ராடக்ட்ல இருந்து பெருசு வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான அமைப்பு வந்து உண்டு. ஸோ அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே கண்டுபிடிச்சது. ஓகேங்களா, உலகம் தோன்றதுலேருந்தே வந்தது. இந்த எண்கள் இன்னைக்கு வந்தது இல்லை, அந்நிய காலகட்டத்திலேருந்தே வந்த நடைமுறை தான், வழக்கங்கள் தான். அதை காலப்போக்கில் ஒவ்வொரு வடிவத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் வந்திருக்க ஒழிய அந்த எண்ணுக்கு உண்டான குணங்களோ அல்லது அதுக்குண்டான வைப்ரேஷனோ மாறினது கிடையாது. ஏன்னா இது ஒளி வடிவத்தினால ஆனது. ஸோ வந்து இறைவன்கிட்ட வந்து நம்ம அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நால்வர் துதின்னு எடுத்துட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாட்டு பாடி அந்த ஒளி இசை வடிவத்துல தான் இறைவன்கிட்ட வந்து ஐக்கியமானாங்க. ஸோ இந்த நம்பரும் அதே மாதிரி தான் ஒரு வைப்ரேஷன் உண்டானது. ஸோ உலகமே வெளியில வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேருந்து வெளில வந்தாலும் உலகத்துல இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனால தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஈர்ப்பு சக்தின்னு கூட எடுத்துக்கலாம், புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக ஈர்ப்பு சக்திங்கிறது வந்து எடுத்துக்கலாம். ஒளியும் ஒளி வடிவத்தில் ஆனதுனால அந்த ஈர்ப்பு சக்தி வந்து எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும், இது வந்து மாறாது. ஆனால் கோயிலில் போய் செய்கிற பரிகாரத்துக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கோயிலில் போயிட்டு அந்த வைப்ரேஷன் நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய நேரங்கள் குறைவாக இருக்குது இன்னைய காலகட்டத்தில். ஓகேங்களா, ஆனால் இந்த மொபைல் எண்ணா இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய இப்போ நம்பராக இருக்கட்டும், அது வந்து உங்கள் கூடயே எப்போதுமே தான் இருக்க போகுது. அப்போ அதோட வைப்ரேஷன் 24 hours உங்களுக்கு வந்து இருக்கும். சரி, ஓகே. இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து சில பேருக்கு வந்து இன்னும் டவுட்டாக இருக்குது ராஜநிலைனா என்ன. ஏன்னா இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு, இதுக்கு முன்னாலேருந்து நம்மளோட ராஜநிலை டிவி சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் யூடியூப் சேனலில் இருக்கும் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு தடவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த எண்கள் என்ன, ராஜநிலை எண்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்களை வந்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 45 எண்கள் வந்து டோட்டலாக வந்து 100க்குள்ளார ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு, மீதி எல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. ஓகேங்களா, ஸோ இந்த பாசிட்டிவ் உள்ள எண்களை வந்து நம்ம எப்படி வந்து கையாளுங்கிற முறை தான் ராஜநிலை எண்கள் பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருந்துச்சுன்னா ஒரு லெட்ரு ஒரு கடிதாசி போடுறதா இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டோர் நம்பர்னு இருக்கும். அப்போ தான் அந்த நபர்கிட்ட போய் சரியான முறையில் வந்து அந்த லெட்டர் கிடைக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு பார்சல் வரதா இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணுவோம், நம்மளோட பேர் எழுதி மெயின் வந்து நம்மளோட கதவு நம்பர் வந்து கண்டிப்பாக எழுதுவோம். இந்த நம்பருங்கிறது அந்நிய காலகட்டத்திலேருந்து இன்னும் வரக்கூடிய எதிர்காலத்திலையும் இந்த நம்பர் வந்து இருக்க போகுது, அது அழிய போகிறது வந்து கிடையாது. ஸோ அப்போ நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிரைவிங் லைசன்ஸ்க்கு ஒரு நம்பர், பேன் கார்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், ஆதார் கார்டுக்கும் வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து இன்னைக்கு வந்து எண்களால் தான் ஆக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் வந்து நார்மல் நியூமராலஜி வேற, அது வந்து 10க்கு மேலே போயிடுச்சுன்னா 11 வந்தால் அது 1 1 2ன்னு கூட்டிக்குவாங்க. ஆனால் நம்ம ராஜநிலையில் அந்த மாதிரி கிடையாது, 100க்குமே வந்து அதோட தன்மைகள் வந்து உண்டு. ஓகேங்களா, 1க்கு என்ன தன்மை இருக்கு, 10ஆம் நம்பருக்கு என்ன தன்மை இருக்கு, 15க்கு என்ன தன்மை இருக்கு அப்படிங்கிறது வந்து ஐயா வந்து பிரிச்சு அவங்களோட அனுபவத்துல 30 வருஷம் அனுபவத்துல வந்து கத்துக்கிட்டதை தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு உண்டான வைப்ரேஷன் எப்போதுமே மாற போறது இல்லை. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய நம்பர், வச்சுக்கக்கூடிய நம்பர், மொபைல் எண் வந்து நம்ம வந்து சரியா வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அதிர்வுகள் நிச்சயமாக சரியாக அமையும். நமக்கு வந்து சேரக்கூடிய லெட்ரு கொரியர் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். அப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய முகவரி சரியா இருந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் எண்ணும் வந்து பாத்தீங்கன்னா சரியா வச்சிருந்தோம்னா நமக்கு தேவையானது, வாழ்க்கையில தேவையான அனைத்தும் வந்து சகல விதமும் வந்து சரியான நேரத்துல வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நமக்கு கரெக்டான முகவரி வச்சிருக்கோம். அது எப்படி நம்ம வச்சுக்கணும், நம்ம ஜாதகத்துக்கு உந்த மாதிரி தகுந்தாற் போல வந்து நம்பரை வந்து எடுத்து வச்சுக்கணும், செல்போன் நம்பர். ஓகேங்களா, அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜாதகத்தை இருக்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் வச்சுக்கிட்டீங்க, உங்களோட மொபைல் நம்பர் அது சரியா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையானதை, வாழ்க்கைக்கு தேவையானதை அந்தந்த காலகட்டத்துல இருந்து இறைவன் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து சேர்த்துருவாங்க. ஸோ இதுதான் ராஜநிலையோட ஒரு சின்ன சுருக்கம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த திருமணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சில டிப்ஸ்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் தோஷம் எடுத்துங்க, ராகு தோஷம் எடுத்துங்க. இதுக்கு பரிகாரம் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, அது தவறுன்னு நம்ம சொல்லலை. இப்போ பார்க்கக்கூடிய நபர்களும் சரி, நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து
லக்ன புள்ளி நாங்க வந்து சொல்லுவோம், லக்னம் சொல்லுவோம். அது வந்து ஒரு நட்சத்திரத்துல வந்து உட்காந்துருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு சில எண்கள் வந்து உண்டு. அப்ப நம்ம அந்த எண்களை வந்து நம்ம டியூன் அப் பண்றோம். அப்ப அந்த எண்களை நம்ம டியூன் அப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை. இப்ப ஏன்னா இந்த கருத்தரங்கத்துல வந்து திருமணத்தை பத்தி தான் பேசுறேன். அப்ப திருமணத்துக்கு உண்டான நம்பர் தான் கொடுக்குறேன். 27 நட்சத்திர பாதத்துக்கு உள்ள நம்பர் தான் கொடுக்குறேன். ஸோ உங்களோட ஜாதகத்துல லக்னத்துல வந்து அந்த புள்ளி எங்க உட்காந்துருக்குன்னு பாத்துங்க. ஜாதகட்டத்துல இருக்கும், அடுத்த பேஜ்லயே போட்டிருப்பாங்க. லக்னம் போட்டு அஸ்வினி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப அந்த அஸ்வினிக்கு உண்டான நம்பரை வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். அது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில வந்து இந்த இடத்துல வந்து எழுதிங்க. நாடி துடிப்புல வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து எழுதிங்க. இங்க ஏன் சார் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு உடனே நம்ம வந்துருவோம். 1 மணி நேரம் அதிகபட்சம் இருக்க போறோம். அப்ப அந்த வைப்ரேஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். நம்ம உடல்ல வந்து என்ன இருக்கும், இங்க நாடி துடிச்சுக்கிட்டே இருக்குங்களா, எப்ப தினந்தோறும் நமக்கு வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, நம்மளோட எண்ணங்கள் வந்து இங்க பிரதிபலிக்கும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய எண் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எண்ணெய் தான் கொடுக்க போறோம். அது ராஜநிலை எண்ணெய் தான் கொடுக்க போறோம். அப்போ வந்து நீங்க அது எழுதிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, தினைக்கும் இங்க துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை துடிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப உங்களோட எண்ணங்கள் வந்து ஃபுல்லா இதுலயே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான வரனை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கும். கையில பாருங்க, நல்லா இந்த இடத்துல பாருங்க. ஒண்ணு இப்படி எழுதலாம். ஓகேங்களா? இந்த சைடு வந்து எழுதலாம், இப்படியும் எழுதலாம், அல்லது இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? இப்படி பார்த்து எழுதலாம், இப்படியும் எழுதிக்கலாம், இங்கிட்டும் எழுதலாம், இங்கிட்ட எழுதலாம். அது எப்படி வேணாலும் எழுதலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா தினைக்கும் காலைல குளிச்சுட்டு எழுதுனாவே போதும். ஏன்னா இந்த முன்னாடி வந்து கட்டவரில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இப்ப நிறைய பேர் இந்த ராசி பலன் பார்த்துட்டு சார் கட்டவரில் நாங்க எழுதுறோம், ஆனா வந்து உடனே அழிஞ்சிருது. ஏன்னா எந்த ஒரு பொருள் எடுக்கும்போது கட்டவரில் தானே பயன்படுத்துறோம், அப்ப அழிஞ்சு போயிருது சார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கோட மாற்று வழி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுங்க. இங்க வந்து எந்த இதுவுமே உங்களுக்கு வந்து டச் ஆகாது. ஸோ அதனால இன்னைக்கு எழுதுனீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு அழியாம இருக்கும். அடுத்த நாள் குளிக்கும் போது அதை அழிச்சிட்டு திருப்பியும் உங்களுக்கு கொடுத்த அதே நம்பரை வந்து தினந்தோறும் அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? அப்ப அதை எழுதிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, உங்க நாடி துடிப்பில துடிச்சுக்கிட்டே இருக்கு. எண்ணங்களுக்கு தான் வலிமை உண்டு நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ உங்களோட எண்ணம் நமக்கு வந்து சீக்கிரம் வந்து திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட். ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து இது வந்து கண்டிப்பா ஜாதகர் தான் எழுதணும். இப்போ பையன் திருமணம் ஆகக்கூடிய பையனா அந்த பையன் தான் எழுதணும். அதே மாதிரி வந்து பொண்ணு இருக்கிறாங்கன்னா அவங்க தான் எழுதணும், ஜாதகம் தான். அப்பா அம்மா வந்து இதை வந்து எழுதக்கூடாது. ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதகம் பார்த்துட்டு சார் பையன் வெளியூர்ல இருக்கிறாங்க, வெளி மாநிலத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ண முடியாது, அவங்களுக்கு பதிலாக நாங்க செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது செய்யலாம் சொல்லலாம். ஓகேங்களா? ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் பர்சன் தான் வந்து செய்யணும், அப்பா அம்மா வந்து செய்யவே கூடாது. அது முதல்ல தெளிவா நீங்க இருந்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப சில பேர் இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து அப்பா அம்மா இருப்பாங்க. உங்க பையன் எங்க இருந்தாலும், உங்களை நான் கோயில் போக சொல்லல, நீங்க பண்ணக்கூடிய மற்ற வழிபாட்டு முறைகளை நான் குறை சொல்லல, அதை நீங்க எல்லாமே பண்ணலாம், அதுல தவறு கிடையாது. அடிஷ்னலா இதை சேர்த்துங்க. இது ஒன்றும் செலவில்லை. இந்த ஒரு மார்க்கர் மட்டும் வாங்கிக்க போறீங்க, ஒரு 50 ரூபா வரப்போகுது. இந்த மார்க்கர்ல தினைக்கும் நீங்க குளிச்சுட்டு தான் எழுதணும். உங்களுக்கு உண்டான நம்பரை மட்டும் நீங்க எழுதிட்டு வரணும். இதை தொடர்ந்து எழுதிட்டு வரும்போது 21 நாளுக்குள்ளார உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது இது வரைக்கும் நீங்க மேட்ரிமோனியில் பதிவு பண்ணியிருந்தாலும் சரியா வரன் வரல சார்னா, இந்த 21 நாள் மேக்ஸிமம் 24 நாட்களும் நடக்கும். அப்படி இல்லைன்னா அது கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு வரன் வர ஆரம்பிக்கும். அல்லது வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களோட முழு நம்பிக்கையை பொறுத்து தான் இந்த அமைப்புங்கிறது இருக்கு. சும்மா நம்ம சொல்லிட்டோம், அவர் சொல்லிட்டாருன்னு பேருக்கு கடமைக்கு எழுதவே கூடாது. எப்போதுமே எந்த ஒரு செயலும் பரிகாரமா இருந்தாலும், ஜோதிடர் சொல்ற பரிகாரமா இருந்தாலும் நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சாதான் அது வந்து வெற்றி கிடைக்கும். அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, ஜோசியர் சொல்லிட்டாங்க கடமைக்கு செஞ்சீங்கன்னா அது வந்து வெற்றி அடையாது. ஏன்னா ஒரு போட்டி எடுத்துட்டாலும் உங்களோட முழு மனதில் நீங்க ஈடுபட்டாதான் அந்த போட்டியில வந்து வெற்றியாளராக ஆக முடியும். ஒரு நீங்க பரீட்சை தேர்வில் எழுதினாலும் நான் படிச்சு மார்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது அட்லீஸ்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களோட நம்பிக்கையும் மனசும் இருந்தாதான் அதை நீங்க ஜெயிக்க முடியும். அதே மாதிரிதான் ஜோதிடர்கள் கொடுக்கக்கூடிய பரிகாரமா இருக்கட்டும், கோவில் பரிகாரமா இருக்கட்டும், இல்லை நாங்க கொடுக்கக்கூடிய ராஜநிலை எண்களா இருக்கட்டும், நீங்க முழு நம்பிக்கையோடு அதை செயல்படுங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சரி, இப்போ வந்து ஜாதக நோட்ல நீங்க நோட் பண்ணிக்கிங்க. லக்ன புள்ளி அப்படிங்கறது எடுத்தோடனே போட்டிருப்பாங்க. எல்லா கிரகமும் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்க ஜாதக நோட்ல வந்து இருக்கும். அல்லது ஒன் சைட் A4 சீட்ல கூட நீங்க வச்சிருந்தாலும் அதுல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வரதே வந்து லக்னம் தான் வரும். அந்த லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய நம்பர் 29. இப்ப சொல்றது வந்து முதல் மேரேஜுக்கு உண்டானது. மறுமணத்தை நான் அதுக்கப்புறம் நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து திருமணமாகி சில காரணங்களால பிரிஞ்சிருப்பாங்க.
ஸோ அவங்க மறுமணத்துக்கு வந்து முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற நம்பர் உண்டு. இப்போ முதல் திருமணம் நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும், அதாவது வந்து இது வந்து 27 வயசுக்கு மேல உள்ளவங்க எழுதுனா ரொம்ப சிறப்பு. ரொம்ப வயதாயிடுச்சு, 32 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு எழுதலாம்னா எழுதலாம். குறைஞ்ச வயசு உள்ளவங்க வந்து எழுதுன்னு கட்டாயம் கிடையாது. ஏன்னா இப்ப 25 வயசுக்குள்ளார இருக்கிறாங்க, 20ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்க எழுதணும்னு வந்து கட்டாயம் கிடையாது. ஏன்னா இயல்பாவே உங்களுக்கு வந்து அந்த காலம் இருக்கு. ஓகேங்களா? அந்த காலத்துல வந்து உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு ஒருவேளை 25 வயசுக்கு மேல தாண்டிருச்சு அப்படின்னா கண்டிப்பா எழுதுங்க. 25 வயசுக்கு மேல அல்லது 27 வயசுக்கு மேல உள்ள ஆணா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இந்த நம்பர்கள் வந்து எழுதலாம். ஓகேங்களா? இது வந்து நிச்சயமாக வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். லக்ன புள்ளி, லக்னம் வந்து நின்ற நட்சத்திரம் அஸ்வினியா இருந்தால் 29ங்கிற எண்ணை வந்து தினமும் எழுதிட்டு வர வேண்டும். அந்த உயிர் நாடிங்கிற இடத்துல வந்து எழுதிட்டு வாங்க. அதே மாதிரி மேஷராசி பரணியில வந்து லக்னம் நின்றிருந்தால் 10ங்கிற எண் வந்து எழுதிட்டு வரணும். அதே மாதிரி மேஷ ராசியில கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு, அங்க 1ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து 20ங்கிற எண்ணை வந்து எழுதணும். அடுத்தது ரிஷபராசி, ரிஷபராசியில வந்து கிருத்திகை நட்சத்திரம் வரும், அவங்க வந்து 04ன்னு எழுதணும். வெறும் 4ன்னு எழுத வேண்டாம், 04ன்னு எழுதுங்க. அடுத்தது ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரம் வரும், அவங்க வந்து 12ங்கிற எண்ணை வந்து பயன்படுத்த வேண்டும். ரிஷபராசியில மிருகசீரிட நட்சத்திரம் வரும், அவங்க 22ங்கிற எண் வந்து பயன்படுத்திட்டு வர வேண்டும். அதே மாதிரி மிதுன ராசியில ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வர்றது வந்து மிருகசீரிட நட்சத்திரம், அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் 08. மிருகசீர நட்சத்திரம் வந்து மிதுன ராசியில வந்து 08. திருவாதுரை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி ராசி நீங்க எடுத்துக்க கூடாது, ஜென்ம ராசி நீங்க நினைச்சுக்காதீங்க. இப்ப சொல்றது எல்லாமே லக்ன புள்ளி. ஏன்னா சில பேர் வீடியோ பாதில இருந்து பார்ப்பீங்க, முழுசா பார்க்கணும், அப்பதான் வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். உங்களோட லக்னம் அமர்ந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேங்களா? மிதுன ராசியில லக்னம் வந்து திருவாதுரை நட்சத்திரத்துல இருந்தால் நீங்கள் 26ங்கிற ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி மிதுனத்துல வந்து லக்ன புள்ளி புனர்பூசத்துல இருந்தால் ராஜநிலை எண் வந்து 32 வந்து நீங்க பயன்படுத்த வேண்டும். கடக ராசியில வந்து புனர்பூச நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 52ங்கிற நம்பரை எழுதிட்டு வரணும். எல்லாமே இங்க கையில இந்த இடத்துல எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? அடுத்தது கடக ராசியில வந்து லக்ன புள்ளி வந்து பூசம்ங்கிறதுல இருந்துச்சுன்னா 42ங்கிற ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்த வேண்டும். கடக ராசியில லக்ன புள்ளி வந்து ஆயில்யம் அந்த நட்சத்திர பாதத்துல இருந்தா 51ங்கிற எண்ணில் வந்து நீங்க பயன்படுத்திட்டு வரணும். அடுத்தது வந்து சிம்ம ராசி, சிம்ம ராசியில வந்து உங்களோட லக்னம் அமர்ந்த நட்சத்திரம் மகமாக இருந்தால் 64. ஓகேங்களா? அடுத்தது சிம்மத்துல வந்து பூரத்துல வந்து லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 45ங்கிற எண்ணை பயன்படுத்த வேண்டும். சிம்ம ராசியில வந்து உத்தரத்துல வந்து நட்சத்திரம் இருந்துச்சுன்னா லக்ன புள்ளி 54ங்கிற எண்ணை நீங்க பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து அடுத்த கன்னி ராசிக்கு வந்துருவோம். கன்னி ராசியில வந்து லக்னம் வந்து உத்தரத்துல நின்றுச்சுன்னா 72ங்கிற நம்பரை வந்து நீங்க பயன்படுத்தணும். கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரத்துல லக்னம் புள்ளி அமர்ந்திருந்தால் 66ங்கிற எண்ணை நீங்க பயன்படுத்தணும். அதே கன்னி ராசியில லக்னம் வந்து சித்திரை நட்சத்திரத்துல இருந்தா 41ங்கிற நம்பரை வந்து நீங்க பயன்படுத்தணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி, துலாம் ராசியில வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வரும், அதுல லக்ன புள்ளி இருந்தால் 68ங்கிற நம்பரை வந்து நீங்க பயன்படுத்தணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துலா ராசியில வந்து சுவாதி நட்சத்திரம் வரும், இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து லக்ன புள்ளியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க எழுத வேண்டிய நம்பர் வந்து 88ங்கிறத வந்து நீங்க வந்து எழுதணும். அடுத்தது துலாம் ராசியில வந்து விசாக நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் வந்து 79. ஓகேங்களா? 79 நீங்க பயன்படுத்தணும் இங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி, விருச்சக ராசியில வந்து விசாக நட்சத்திரம் வரும், அந்த நட்சத்திர புள்ளியில லக்னம் இருந்தால் 87ங்கிற ராஜநிலை எண் வந்து வழக்கம் போல இங்கதான் எழுதணும். அடுத்தது விருச்சக ராசியில வந்து அனுச நட்சத்திரம் வரும், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 97ங்கிற எண்ணை வந்து பயன்படுத்த வேண்டும். விருச்சக ராசியில கேட்டை நட்சத்திரம் அடுத்தது, அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் நீங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 73. இப்ப அடுத்தது தனுசு ராசிக்கு வரும். தனுசு ராசியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து மூல நட்சத்திரம் வரும், இதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 90. அடுத்தது வந்து பூராட நட்சத்திரம், அதில் லக்ன புள்ளி இருந்தால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் வந்து 74. ஓகேங்களா? அடுத்தது தனுசுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா உத்திராட நட்சத்திரம் வரும், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 92 வந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்தது மகர ராசி, மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு லக்ன புள்ளி வந்து 99ங்கிற எண்ணை தான் நீங்க வந்து பயன்படுத்தணும்.
மகர ராசியில திருவோண நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 85 வந்து பயன்படுத்த வேண்டும். மகர ராசியில அவிட்ட நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் ராஜநிலை எண் வந்து 84 நீங்க பயன்படுத்த வேண்டும். அடுத்தது கும்பராசி. கும்பராசியில சதய நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 80ங்கிற எண் ராஜநிலை எண்ணை வந்து நீங்க பயன்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரம் வரும். அவங்க வந்து பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 77. ஓகேங்களா. அடுத்தது வந்து மீனராசி. மீனராசியில ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பூரட்டாதி நட்சத்திரம். இதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் நீங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 16. அடுத்தது வந்து மீனத்துல வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 06. அடுத்தது மீனராசியில கடைசியா வர்றது ரேவதி நட்சத்திரம். இதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 89. புரியுதுங்களா? இப்ப உங்களோட ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல, ராசி பொதுவா எல்லாத்துக்குமே தெரியும். மேச ராசி பரணி நட்சத்திரத்துல நான் பிறந்திருக்கேன், இல்ல சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா பொதுவா மெயின் வந்து லக்னம் என்ன, அந்த லக்ன புள்ளி எதுல உட்காந்துருக்குன்னு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லக்னத்தை வச்சுதான் உங்களோட வாழ்க்கையே, அதுதான் மெயின் வந்து உயிர். ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு எப்போதுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஃபர்ஸ்ட் திருமணம் நடக்கக்கூடிய நபர்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து மீன நட்சத்திரம் வரைக்கும் உங்களோட லக்ன புள்ளி உட்கார்ந்துருக்கதை சொல்லியிருந்து அந்த நம்பரை வந்து நீங்க பார்த்து பயன்பெறணும். அது தினைக்கும் இந்த கையில எழுதிட்டு வாங்க. அதாவது வலது கை அல்லது இடது கை ரெண்டுலையும் எதுல வேணா எழுதலாம். உங்களுக்கு வலது கை பழக்கமா இருந்தால் இடது கையில எழுதிக்கிங்க, இடது கை பழக்கமா இருந்தால் வலது கையில எழுதிங்க. அது ஒன்றும் தவறே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது எழுதிட்டு வரனால உங்களுக்கு வந்து திருமணம் விரைவில் கைகூடும். நீங்க எழுதும் போதே உங்களுக்கு வரக்கூடிய, இப்ப பெண் ஒருத்தவங்க வந்து விசாக நட்சத்திரத்துல இருக்கிறாங்க துலா ராசிலன்னா 79 நம்ம நம்பர் சொல்லியிருக்கோம். அப்ப அவங்க வந்து எழுதும் போதே உங்களுக்கு வர வேண்டிய கணவர் எப்படி இருக்கணும் மனதார நினைச்சிட்டு தினைக்கு எழுதணும். இதை எழுத உங்களோட எண்ணங்கள் உங்க மனசுக்கு என்ன தேவைங்கிறது அது பிரதிபலிக்கும். அது கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரியே நல்ல வர்ணம் கொடுக்கும். இப்ப அதே மாதிரி ஆண்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெண்ணு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதை நீங்க மனதார வந்து பாத்தீங்கன்னா அதை நினைச்சிட்டு உங்க கையில வந்து எழுதிட்டு வரும்போது அதே மாதிரி அமையுவாங்க. அது வந்து நிச்சயமா 100% வந்து நடக்கும். ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு உண்டானவங்களுக்கு. சில பேர்த்துக்கு வந்து சார் எங்களுக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, சில பேர் வந்து கணவன் இறந்துட்டாங்க, மனைவி இறந்துட்டாங்க, மறுமணத்துக்காண்டி வெயிட் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எங்களுக்கு ஒன்றும் நடக்கல சார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ராஜநிலையில வந்து எண்கள் வந்து உண்டு. ஸோ இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்க முன்னாடி பொதுவாக அந்த திருமண லைஃப் அப்படிங்கிறத பற்றி இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க வந்து புரிஞ்சுக்கிறது முதல்ல அவசியம். ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோர்கள் எடுத்துக்கலாம், நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கலாம். ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாணமாகி 1 வருஷம் 2 வயசுல பிரிஞ்சு போறது அதிகமா இருக்கு சமீப காலத்துல. காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பெரியவங்க வந்து நல்ல புரிதலோட வாழ்ந்தாங்க. ஸோ அன்னைக்கு மேக்சிமம் சொந்த பந்தத்துல தான் திருமணம் நடந்துச்சு. 100க்கு 99% யாராச்சும் ஒருத்தங்களுக்கு தான் வெளியில எடுப்பாங்க. என்ன காரணம், மூல நட்சத்திரமா இருக்கு, ஆயிலியமா இருக்கு, எப்ப சொந்தத்துல கொடுக்கறதுன்னு அவங்க தான் போய் பிரத்தில போய் எடுத்தாங்களோ இல்லையே. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த பந்தத்துல அமையறது 100% கிடையாது, எல்லாம் பிரத்தில போறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அன்னைக்கு உள்ள காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்கா பொண்ணு அல்லது வந்து தாய் மாமா அத்தை பொண்ணு இந்த மாதிரி தான் வந்து எடுப்பாங்க. அப்போ வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து பார்த்து பழகின நபர், அவங்களோட குணங்கள் வந்து அந்த ஆணுக்கும் தெரியும் அந்த பெண்ணுக்கும் தெரியும். அப்போ வந்து அவங்க 2 பேர் சேர்ந்து வாழும்போது அந்த கருத்து வேறுபாடு வந்ததே கிடையாது. ஒரு சில இடத்துல வரும், ஏன்னா கிரகங்கள் வந்து எப்போதுமே சுத்திக்கிட்டு தானே இருக்கு. அந்த ஜாதக ரீதியா சில பிரச்சனைகள் வரும். அப்போ பெரியவங்களாவே பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. சரி உடுப்பா இந்த தடவை அப்படி இருந்தா பரவாயில்ல, நாங்க சப்போர்ட் பண்றோம், யாரு சொந்தம் தானே, சொந்த தாய் மாமா பையன் தானே, அப்ப அந்த மாமாவே என் மருமகன் செய்யறேன் அப்படிங்கிற நிறைய இடத்துல செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்து கை கொடுத்து உதவி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அந்த கருத்து வேறுபாடு இல்லை, கோர்ட்டுக்கு போனது கிடையாது, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே நல்ல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஓகேங்களா. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை, ஏன்னா எல்லாமே பிரத்திக்கு போயிட்டாங்க. அப்ப பிரத்திங்கும் போது என்னன்னா அவங்க வாழ்ந்த விதம் வேற, பையன் வாழ்ந்த விதம் வேற. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே அவங்களோட வாழ்க்கை முறைகள் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க வாழ்ந்த சூழ்நிலைகள்
இவங்க வாழ்ந்த சூழ்நிலைகள். ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா விட்டு யாருமே போயிருக்க மாட்டாங்க. அந்த அந்த கிராமம்னா கிராமத்துல இருப்பாங்க, மிஞ்சி போனா 2 தெரு 3 தெருக்குள்ள இருப்பாங்க, இல்ல அதிகபட்சமா அந்த மாவட்டத்துல போய் வசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வேலை நிமித்தமாக பிறந்த இடத்த விட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து அவங்களோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இல்லை. எல்லாம் மேட்ரிமோனியில பாக்குறாங்க, என்ன பார்க்கும்போது டிகிரி, இந்த டிகிரியா ஓகே, இத்தனை லட்சம் பையன் சம்பாதிக்கிறானா ஓகே அப்படின்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அங்க போன பிறகுதான் அந்த 3 மாசம் 1 மாசம் சில பேருக்கு ஒரே வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா இவங்க 2 பேருமே வந்து புரிதல் வேணும். ஃபர்ஸ்ட் இந்த புரிதல் வந்து அந்த காலத்துல வந்து பெரியவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து சமுதாயத்துல வந்து அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. எல்லாம் படிப்பு, வேலை, பணம் இதை நோக்கியே போயிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால ஒரு பெண்ணை பத்தி ஆணுக்கு புரிதல் இல்லை, ஆணை பத்தி பெண்ணுக்கு வந்து புரிதல் இல்லை. அதனால வந்து இந்த புரிதல் இல்லாதனாலவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு சீக்கிரமா போக வேண்டியதா இருக்கும். ஸோ ஆனால் ஜாதக ரீதியா வந்து பார்த்தோம்னா நல்ல பொருத்தம் இருக்கும். 10க்கு 9 பொருத்தம் இருக்கும், 10க்கு 8 பொருத்தம் இருக்கும். ஸோ நல்ல சேர்த்து வச்சிருப்பாங்க, ஆனா பிரிஞ்சு போயிடுவாங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 குணங்களை வந்து அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அதுதான் காரணம். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு சில டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் வழியாக நான் இதை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறேன். திருமணம் ஆனவங்களும் இந்த டிப்ஸை வந்து நீங்க பயன்படுத்தலாம். அல்லது திருமணத்துக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் வருங்கால உங்களோட கணவருக்கு அல்லது வருங்கால உங்க மனைவிக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமாக உங்களோட இல்லற வாழ்க்கை வந்து சுகமா இருக்கும். முதல்ல வந்து இதை பத்தி நமக்கு வந்து ஒரு பாடமே இருக்கு. ஏன்னா அதை வந்து நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வந்து படிக்கலன்னு தான் நம்ம சொல்லுவோம். அன்னைக்கு வந்து திருவள்ளுவர் வந்து அற்புதமா வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் உலக பொதுமறைன்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எந்த ஒரு நூல்லையும் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த ஆண்டுக்கு அல்லது அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அது பயன்படுற மாதிரி இருக்கும். எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த அளவுக்கு வந்து எழுதியிருக்க மாட்டாங்க, அல்லது அதோட பயன்கள் வந்து குறைவா இருக்கும். ஆனா வள்ளுவ பெருந்தகை கொடுத்துட்டு போனது வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் நம்ம இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்ல அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் படிச்சாலும் அதுல உள்ளது அப்படியே தான் இருக்கும். நம்ம தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, வெளிநாட்டுக்கு கொண்டு போனாலும் அதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த குறளுக்கான அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் இன்னைக்கு வந்து அது பொதுமுறையா வந்து உலகம் ஃபுல்லாவே பறந்துருக்கு. அதுல வந்து 5வது இடத்துல வந்து இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி எப்படி வாழணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரைக்கும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான குறள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட அர்த்தம் வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம சரியான நெறிமுறையில கடைபிடிச்சு வாழ்ந்தோம்னாவே நம்ம தெய்வத்தில் ஒன்றாக நம்ம கருதப்படுங்கிற மாதிரி கொண்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இல்வாழ்க்கை 5வது அதிகாரம். அடுத்தது வந்து வாழ்க்கை துணையின் நலம். நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து திருமணம் ஆகுது. திருமணம் ஆன பிறகு கத்துக்க வேண்டியது வாழ்க்கை துணையோட நலத்தை அதிகாரமா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எங்க வேணாலும் கொண்டு போய் வச்சிருக்கலாம். ஆனா பாருங்க வள்ளுவர் கரெக்டா வச்சிருக்காங்க பாருங்க ஆர்டர் படி. ஃபர்ஸ்ட் வந்து திருமணம் ஆகுது, திருமணம் ஆன பிறகு ஒரு ஆண் பெண்ணை பத்தியும் பெண் ஆணை பத்தியும் புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை துணையின் நலம்ங்கிற ஒரு அதிகாரத்தை பக்கத்திலே வச்சிருக்காங்க. அப்ப 2 பேரும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேர் புரிதல் வந்த பிறகு என்ன ஆகுது? குழந்தை பேர் தான். அதான் 7ஆவதா வந்து பாத்தீங்கன்னா மக்கட்பேரு அப்படிங்கிற அதிகாரம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காவே அன்பு எல்லாமே வந்து கிடைச்சிடும். ஆல்ரெடி இருக்கும், இன்னும் குழந்தை மேல பாசம். அப்ப 8வது அதிகாரம் வந்து அன்புடைமையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. 9 விருந்தோம்பல். இப்போ குழந்தை பார்க்க வராங்க, அப்படி அவங்க வரவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? ஸோ நம்மளோட வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அதிகாரங்கள் வந்து அற்புதமாக கொடுத்துருக்காங்க. மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எப்படி வாழணுங்கிறத வந்து ஒரு பொதுமுறையில வந்து சூப்பரா தெளிவா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால எல்லார் வீட்லயும் வந்து கண்டிப்பாக திருக்குறள் புக்கு இருக்கணும். அதுல இருக்கிற அவர் சொல்லியிருக்க எல்லா குறளையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறள் வந்து படிச்சு பாருங்க. அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுங்க. அதோட வாழ்க்கை முறை வாழ்ந்தாவே நம்ம இன்பமா வாழலாம். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் சூப்பரா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நல்ல ஜாலியா சந்தோஷமா டென்ஷனே இல்லாம வாழ்ந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம பணத்துக்கு முன்னாடி ஓட வேண்டியதா இருக்கு. பணத்தை சம்பாதிச்ச பிறகு ஆரோக்கியம் இல்லாம போயிருது, குடும்பம் அமையிறது லேட்டா அமையிறது, குழந்தை பேர் கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப டென்ஷனோட வாழ்க்கை வாழ்றோம். ஸோ நம்ம முன்னோர்கள் சூப்பரா வந்துட்டு நமக்கு வந்து அந்த அறநெறிகள் வந்து சரியா கத்துக் கொடுக்காம போயிட்டாங்க. அது ஃபுல்லா தெளிவுபடுத்தாம போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நமக்கு இன்னைய காலகட்டத்தில் வந்து அவ்வளவு கஷ்டங்களை ரொம்ப படுறோம். அதே மாதிரி இப்ப நம்ம திருமண டாபிக் வந்துடுறோம். இப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கணவர்மார்கள், அதாவது வந்து திருமணமான கணவரா இருக்கட்டும் அல்லது பொதுவாக ஆண்கள், நீங்க நினைச்சுங்க ஒரு பெண்ணை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஒரு செடி அல்லது ஒரு மரத்தை அப்படியே வேரோட பிடுங்கி வேறொரு இடத்துல நம்ம நட்டோம்னா அது புடுங்கும் போது அடியிலேருந்து சில மண்ணை எடுப்பாங்க. ஏன்னா அதோட தாய்மை அதை அப்படியே ஒட்டிட்டு வர மாதிரி தான் நினைச்சு கொண்டு வந்து வைப்பாங்க. அப்பதான் அது வந்து வேற இடத்துல வைக்கும்போது நல்லா வளரும். ஆனா ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து தன் குடும்பத்தை விட்டு, அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி விட்டு, அவங்க நண்பர்கள் விட்டு, அவங்க சொந்த பந்தத்தை விட்டு தெரியாத ஒரு குடும்பத்துக்கு வராங்க. ஒரு 20 வருஷம் வாழ்ந்த ஒரு இடத்த விட்டு, 20 25 வயசுக்குள்ள எடுத்துக்கலாம், அந்த வாழ்ந்த இடத்த விட்டு முற்றிலும் புதுசா ஒரு இடத்துக்கு வராங்க. இவங்க யாரு, எப்படி, என்ன மாதிரி பிஹேவியர் இருக்கும், என்ன மாதிரி அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கும், அந்த புரிதலே அந்த பொண்ணுக்கு இருக்காது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் வந்து அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் வந்து நீங்க வந்து ஒரு தைரியத்தை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? உங்க வீட்டுல நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இங்கேயே நீ வந்து எங்க வீட்டுல வந்து இருக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்து, ஏன்னா அந்த பொண்ணை வந்து பையனான உங்களை கணவரை தான் வந்து முழு நம்பிக்கையோட தான் வராங்க. ஸோ அந்த வீட்டில் எப்படி ஃப்ரீடமா இருந்ததா அல்லது வந்து அவங்க வீட்டில் நடந்தது வந்து சில விஷயங்களை வந்து நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அன்பு பாசத்தை ஒரு தைரியத்தை வந்து நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் முதல் இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் மேரேஜுக்குள்ளார போறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ். எதனால அது நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லது வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரதுக்கான காரணங்களை வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் பெண்களுக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு எப்போதுமே இருக்கும். அதாவது வந்து ஒரு தேன் கூட்டில் ஒரு கல்லை போட்டோம்னா அந்த தேன் எப்படி வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுதோ அதே மாதிரி வந்து நீங்க எப்போதுமே சரி, எந்த சூழ்நிலையும் சரி, உங்களோட மனைவி குடும்பத்தோட, அதாவது அவங்களோட அப்பா அம்மா அவங்க கூட பிறந்தவங்களை பத்தி எந்த சூழ்நிலையும் குறையா பேசிடவே கூடாது ஆண்கள். ஓகேங்களா? திருமணம் ஆன நபராக இருந்தாலும் சரி, இல்லை திருமணம் ஆக போக நபர்களாக இருந்தாலும் சரி, இதை தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? சரி, எங்களுக்கு ஆயிடுச்சு ஆனால் அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேணாம். இனிமேல் அதை நீங்க மாத்திக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம். சரி, உங்க அம்மா உங்க மாமியார் வந்து நல்லா சமைக்கிறாங்க பத்தி, உங்க மாமனாரோட கேரக்டரை பத்தி நல்லா இருக்கு, அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் டிசிஷன் கரெக்டா இருக்கு, அப்படி கொஞ்சம் மாத்திங்க. ஓகேங்களா? ஸோ முதல் இது வந்து பாத்தீங்கன்னா, உங்க மனைவி குடும்பத்தை எப்போதுமே குறைவா பேசிடக்கூடாது. ஏன்னா அங்க நீங்க பேசிட்டீங்கன்னாவே லைஃப் லாங்கா உங்களோட மனைவி வந்து அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தா மறந்துடுவாங்க, பெண்கள் வந்து மறக்க மாட்டாங்க. அதை எப்படி அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விதமான மூளை உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆண்களுக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன், ரயில் தண்டவாளம் மாதிரி நினைச்சுங்க, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு வந்து ஒரு ரயில்வே ஜங்ஷன் மாதிரி எடுத்துக்கணும். எல்லா ரயிலும் வந்து தங்கக்கூடிய இடம். அப்போ வந்து பெண்களோட மூளை இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே அது பின்னி பிடைஞ்சுதான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஆண்கள் போய் வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா என்னன்னா, அவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி, ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா ஆஃபீஸ் மட்டும் தான் நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட போயிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் நினைப்பாங்க, குடும்பத்தை வந்தால் குடும்பத்தை பற்றி தான் நினைப்பாங்க. ஸோ இது மிங்கிள் பண்ண மாட்டாங்க. பொதுவாக ஆண்களோட மூளை அப்படிதான் இருக்கும். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. எந்த ஒரு செயலும் கனெக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா அது ஜங்ஷன் ஆச்சுல, எல்லாமே வந்து கடந்திருக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்க கணவர் மட்டும் போயிருக்காரு அப்படின்னா, வந்தோடனே நைட்டு வந்தோடனே அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, எப்போ போனீங்க, அங்க யார் யாரெல்லாம் வந்தாங்க, என்ன சாப்பாடு போட்டாங்க, எத்தனை டிஷ் வச்சிருந்தாங்க, யாரு சமைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி விலாவரியா கேட்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா கணவர் என்ன சொல்வாரு, போனேன், பார்த்தேன், மொய் வச்சேன், சாப்பிட்டேன், வந்துட்டேன், அதோட அவங்க நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் வந்து சின்னது தான். ஸோ அதனால அப்படியே அதோட நிப்பாட்டிடுவாங்க. ஆனா இவங்களோட எதிர்பார்ப்பு, பெண்களோட எதிர்பார்ப்பு வந்து பிரீஃபா இருக்கணும், விரிவாக்கமா சொல்லணும், என்ன நடந்துச்சு A to Z சொல்லணும்னு ஆசைப்படக்கூடிய நபர். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சுருக்கமா சொல்லணும்னு நினைக்கக்கூடியது. இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாட்டுக்கான காரணம். ஆனா பாருங்க, காதலிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து மணிக்கணக்கா பேசுவாங்க, என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனா ஆஃப்டர் மேரேஜ், காதலிச்சு அவங்க திருமணமான பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேச்சு எல்லாமே மறந்து போயிடும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி என்னென்ன பேசினாங்களோ, திருமணத்துக்கு பிறகு அந்த பேச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து அதுதான். ஃபர்ஸ்ட் மனைவி குடும்பத்தை பத்தி எப்போதுமே தரக்குறைவா பேசிடக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, 2வது முக்கியமான விஷயம், நீங்க வந்து இப்ப வேலைக்கு கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா, இல்ல வெளியூருக்கு போயிருக்கீங்க, வேலைக்கு போனாலும் அல்லது வெளியூருக்கு போனாலும் உங்க மனைவி வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போனாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. அப்படி இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் அவங்க வேலைக்கு போனாலும் ஒரு மெசேஜ், ஓகேங்களா, வாட்ஸ்அப்ல நீங்க இன்னைய காலகட்டத்தில் வந்து தகவல் ஈஸியா வந்துருச்சு. சார், நான் இது மாதிரி இத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன், ஒர்க் பார்க்குறேன், நான் அப்புறம் மத்தியான நேரத்தில் பேசுறேன். ஏன்னா உங்கள்கிட்டேருந்து அவங்க எதிர்பார்ப்பு அது மட்டும்தான், அப்டேட். கணவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும்
மாமனார் மாமியார் குடும்பத்துல இருந்தாலும் அவங்களோட நோக்கம் எல்லாமே தன் கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டான நேரத்துக்கு போயிட்டாங்களா, சேஃபா போயிட்டாங்களா, சாப்பிட்டாங்களா, கரெக்டா தண்ணி குடிச்சாங்களா அப்படிங்கிற மைண்ட் எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த எதிர்பார்ப்பு வந்து நீங்க ஃபில் பண்ணணும். நான் வந்துட்டேமா, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மட்டும் போட்டா, நீங்க போன்ல பேசணும் அவசியம் கிடையாது, ஒரு மெசேஜ் கூட போடலாம். ஓகேங்களா? உங்களை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மைண்ட் பெண்களுக்கு பொதுவாக. ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம்னா முதல் இது வந்து சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கு வந்து அவங்க குடும்பத்தை பத்தி எப்போதுமே பேசிடக்கூடாது. ரெண்டாவது வந்து நீங்க வீட்டை விட்டு வெளில போன பிறகு நீங்க எங்க போனீங்கன்னா, ஆஃபீஸ் போனோடனே ஒரு மெசேஜ் போட்டணும். ஓகேங்களா? நீங்க சேஃபா போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அப்டேட் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க பெண்கள். ஓகேங்களா? மூணாவது விஷயம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறது என்னன்னா, நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தோடனே உங்க மனைவிக்குன்னு சில நேரம் ஒதுக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டம் சார், காலையில இருந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டோம், ஆனா வேலை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க இது பண்ணக்கூடாது. ஒரு டயர்டா இருந்தா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்க மனைவிக்குன்னு ஒரு நேரத்தை வந்து நீங்க வந்து ஒதுக்கணும். ஓகேங்களா? ஒரு 1/2 hour 1 hour அது உங்களோட இஷ்டம். ஏன்னா அவங்க வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அது வந்து அங்க நடக்கிறதே இல்லை பல குடும்பத்துல. ஆனா அன்னைய காலகட்டத்துல இதெல்லாம் சூப்பரா நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னா, கணவன் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, போயிட்டு வந்துருவாங்க, திருப்பி சாயங்காலம் வயலுக்கு போயிட்டு வந்த பிறகு தின்ன அழகா இருக்கும், 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, நடந்தது அக்கம் பக்கத்துல நடந்தது, சொந்த பந்தம் வந்ததை பத்தி பேசுவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள சண்டை வந்தது இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க, மிஷின் வாழ்க்கை, கணவனும் வேலைக்கு போயிடுறாங்க, மனைவியும் வேலைக்கு போயிடுறாங்க, போயிட்டு வந்து அவங்க பேசுறதுக்கான நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு கருத்து வேறுபாடு வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து ஆண்கள் பயன்படுத்த வேண்டிய, அதாவது பெண்களை பத்தி நீங்க 3 விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அந்த 3 எதிர்பார்ப்பு நீங்க ஃபில் பண்ணிட்டாவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 95% அவங்க மாறிடுவாங்க. ஓகேங்களா? நீங்க 5% உங்களோட குணங்கள்ல வந்து ஒரு 5 கேரக்டர் மட்டும் நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், அவங்க உங்களுக்காண்டி 95% மாறிடுவாங்க. அப்போ உங்களோட இல்லற வாழ்க்கை வந்து சுகமாக இருக்கும், கடைசி காலம் வரைக்கும் பயணமாயிட்டே இருக்கும். ஓகேங்களா? திருப்பி அந்த 3 விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்க மனைவி குடும்பத்தை பத்தி எப்போதுமே குறைவா பேசிடக்கூடாது. அதுதான் முதல் பாயிண்ட். அவங்களோட அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சியை பத்தி எந்த சூழ்நிலையும், எவ்வளவுதான் உங்க 2 பேத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தாலும் அவங்கள பத்தி, அவங்க குடும்பத்தை பத்தி எப்போதுமே வந்து குறைவா சொல்லிடக்கூடாது. இதுதான் வந்து முதல் விதி. நீங்க கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எந்த சூழ்நிலையில. ஓகேங்களா? நீங்க உங்க மனைவி பத்தி பேசலாம் ஒழிய, அல்லது அவங்கள பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசினாலும் அவங்க குடும்பத்துல போய் நீங்க டச் பண்ணிடவே கூடாது. பொதுவாக பேசக்கூடாது, இருந்தாலும் பேசுற சூழ்நிலை வந்தாலும் அவங்க குடும்பத்தை பத்தி மட்டும் பேசிட வேண்டாம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து உங்களை பத்தி அப்டேட்னா, நீங்க வந்து போகக்கூடிய இடத்துக்கு வந்து போயாச்சு, நான் சேஃபா வந்துட்டேன், சாப்பிட்டுட்டேன், பார்க்க வேண்டிய நபர்களை பார்த்துட்டேன் அப்படிங்கிறது அப்பப்போ நீங்க வாட்ஸ்அப்ல போட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும். சரி, நம்ம கணவர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி போன உடனே மெசேஜ் போடுறாங்களே. ஏன்னா சில பேர் போன தகவலும் தெரியாது, வீட்டுல இருந்து கிளம்பும் போதும் சொல்ல மாட்டாங்க, போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, போயிட்டாங்க சேர்ந்த பிறகு சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறது தகவல் வராது. ஏன்னா இப்போ இவங்க வரும்போது வந்து நாளைக்கு உணவுக்கு ஏதாவது தேவை, காய்கறி வாங்கிட்டு வர சொல்லலாம் நினைச்சா கூட திட்டுவாங்க, நான் தான் வருவேன் இல்லை, நீ எதுக்கு ஃபோன் பண்ற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆண்கள் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே? அப்ப நீங்க கிளம்பும் போது நீங்க ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் தேவையானது வாங்கிட்டு வாங்க, குழந்தைக்கு இது தேவை, இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. மூணாவது விஷயம் வந்து வீட்டுல வந்து உங்க மனைவிக்குன்னு டைம் ஒதுக்கி ஒரு 1/2 hour குறையாம நீங்க பேசணும். 2 பேருக்கு, அதாவது வந்து பேசணுங்கிறது அவங்க மட்டும்தான், நீங்க எக்காந்த கொண்டு பேசிடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து அன்னைக்கு ஃபுல்லா நடந்ததை வந்து சொல்லுவாங்க, அதை ஒன்லி நீங்க காது கொடுத்து கேட்கணும். அப்போ மொபைல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, லேப்டாப் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சொல்லுமா, முடிஞ்சா தோல் மேல கை போட்டுட்டு சொல்லுமா அப்படின்னு ஒரு அதில் பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லணும். குழந்தைகள் தான் குழந்தைங்க மடியில உட்கார வச்சுட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் நீங்க வந்து கலந்து பேசுனீங்களாவே உங்களோட குடும்பம் அற்புதமான குடும்பமாக இருக்கும். உங்க லைஃப் லாங்கா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி எப்போதுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது ஆண்கள். என்ன சார் நாங்க மட்டும்தானா, பெண்களுக்கு இல்லையானா? பெண்களுக்கும் சில வந்து அமைப்புகள் வந்து உண்டு. அவங்களும் சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃபும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட கணவர் உங்களுக்காண்டி, உங்க குடும்பத்துக்காண்டி, அவருக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? அப்ப வெளியில போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் நடந்துக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கலாம், ஒரு டிராஃபிக்ல வந்து ஒரு சிக்னல் பிரச்சனையா இருக்கலாம், வண்டி பக்கத்துல வந்து இடிக்கிறது, இந்த மாதிரி எது வேணாலும் அவருக்கு வந்து நடந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்ப அது அவர் வீட்டுக்கு வந்தோடனே அவர் உங்களை பார்க்கும்போது ஒரு மன சந்தோஷம் ஏற்படணும். ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு பல பேர் வீட்டுல அந்த மாதிரி இருக்கலாம் கிடையாது. அன்னி காலகட்டத்துல வந்து பாருங்க, சாயங்காலம் ஆனா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா
குளிச்சுட்டு நல்ல சேலை கட்டிக்கிட்டு பூ வச்சு கணவர் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. அப்ப அது பாக்குறவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு மன மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும். ஏன்னா வெளில இருந்து வரவங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு வந்து சந்தோஷம் கொடுக்கும். மனைவி பார்த்தோன்னே அந்த நடந்த அந்த நாள் ஃபுல்லா நடந்த கஷ்டம் எல்லாமே மறக்கிறது வந்து உங்களோட முகம்தான், மனைவியான பெண்ணான உங்களோட முகம்தான். அப்ப நீங்க எவ்வளவு ஃப்ரெஷ்னஸா நீங்க இருக்குன்னு நீங்க வந்து தெரிஞ்சுங்க. ஏன்னா வெளியில போயிட்டு வரவங்களுக்கு வந்து 1008 பிரச்சனை இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அது எல்லாமே குறைஞ்சிடணும், அப்படியே ஐஸ் மாதிரி உரியணும், அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. எல்லாம் நைட்டியை போட்டுக்கிறாங்க, அது மேல ஒரு துண்டு. அதை பாருங்க, நைட்டு யூஸ் பண்றது வந்து பொழுதுனைக்கும் போட்டுட்டு இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்தோடனே இயல்பாவே அந்த ஒரு ஒரு பாசங்கிறது இல்லாமவே போயிடும் ஆட்டோமேட்டிக்காவே. அப்போ நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்க, பூவெல்லாம் வச்சுட்டு நல்லா பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்கன்னா அவரு உங்கள்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு சரி நடந்தது என்னன்னு உங்கள்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க உங்களை வந்து எப்போதுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வச்சுங்க. அட்லீஸ்ட் கணவர் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு தெரியும், வேலையில விட்டு இத்தனை மணிக்கு வருவாங்க, அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது வந்து பார்த்துக்கணும். அது ஒண்ணு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, வரும்போது வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு சொல்லியிருப்பீங்க, அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது கொடுத்துட்டு சொல்லியிருப்பீங்க, அது மறந்துட்டு வந்திருக்கலாம். வந்தோடனே வந்து கணவர் வந்து அந்த மாதிரி வந்து நீங்க எப்போதுமே இப்படிதான், எது சொன்னாலும் நீங்க செய்யறது இல்லை கேட்கறது இல்லை அப்படிங்கறத குறை சொல்லவே கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அவரோட சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். மெயின் அதுதான். ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட என்ன சூழ்நிலைங்கிறது பெண்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும், ஃபேமிலியில் பிரச்சனை வராது. சரி பரவாயில்லங்க, நீங்கள் வேலை டைட்டாக இருக்கும், ஓவர் டைமாக இருந்திருக்கும், ஸோ ஒர்க் ப்ரெஷர்னால கூட நீங்கள் மறந்துக்கலாம், பரவாயில்ல இன்னைக்கு கொடுக்கலாம்னு கூட பரவாயில்ல, நாளைக்கு அந்த பொருளை கொடுத்துருங்க, இல்லை நாளைக்கு போய் பேசிக்கிங்க அப்படின்னு நீங்கள் அன்பாக சொல்லிட்டீங்கன்னாவே கணவர் அடுத்த நாள் கண்டிப்பாக சீக்கிரமாக கிளம்பி போகும்போதே அவங்க வீட்டில் போயிட்டு அந்த மெசேஜ் சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இல்லை ஒரு பொருள் வாங்கினா கூட சரி இருமா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறமா அப்படின்னு சொல்லிட்டு கூட வீட்டுக்கு வந்துட்டு உடனே கூட போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவரோட சூழ்நிலையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சூழ்நிலை தான் குறை, கணவர் குறை கிடையாது. எந்த ஒரு ஆண்களும் குறை கிடையாது. அவருக்கு நிகழ்ந்த அன்னைக்கு டேட் வந்து சரியில்லாம இருந்திருக்கும், அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த குறைங்கிறது வந்திருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல கணவன் மனைக்குள்ளார நடக்கக்கூடிய பிரச்சனைய எக்கார்ந்த கொண்டும் பெண்கள் வந்து உங்களோட அப்பா அம்மா கிட்ட வந்து தெரியப்படுத்த கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களோட அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா தன் குழந்தை அப்படிங்கிற ஒரு பாசம் எப்போதுமே இருக்கும். சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணு இப்படிதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இங்க நடந்த சின்ன விஷயத்த கூட அங்க கொண்டு போயிட்டாங்கன்னா அது என்ன ஆகும்னா பெரிய லெவல்ல வந்து பிரச்சனை வந்துடும். டைரக்டா பையன்கிட்டயோ இல்லை அவங்க சம்பந்தி கூட பேசும்போது வந்து பிரச்சனை வந்து சுமூகமாகாது, பெரிய பிரச்சனையா தான் வெடிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து சரி செய்யறது தான் பார்க்கணும். எக்காந்தவொண்டு எப்படி இருந்தாலும் இல்லைம்மா நல்ல பையனை தான் நீங்க கட்டி வச்சிருக்கீங்க, நல்ல மாமனார் மாமியார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்லி கொண்டு போகணும். இங்க நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவான விஷயத்த நீங்க உங்களோட அப்பா அம்மாட்ட வந்து எக்காந்தவொண்டு சொல்லக்கூடாது. இது மறைக்கிறது கிடையாது, உங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு அது நல்லது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சாஃப்ட் கார்னரா இருப்பாங்க, உங்க மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயமா இருக்கும். ஏன்னா தவறு எப்படி நடந்துச்சு யார் மேல நடந்துச்சுன்னு அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, வந்து என் பொண்ணு அப்படி கிடையாதுன்னு தான் எடுத்தோன்னே சொல்லுவாங்க. அப்போ வந்து இவங்களை வந்து என் பையன் அப்படி கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இதுதான் பிரச்சனை ஆகக்கூடிய விஷயங்கள். இப்போ இதை தவிர்க்கிறது வந்து பெண்கள் வந்து தன் வீட்டில் நடக்கக்கூடிய நெகட்டிவ் இதை வந்து தவிர்க்க முடியாத சில விஷயங்களை வந்து சொல்லலாம், சின்ன சின்ன விஷயங்களை சொல்லணும் கட்டாயமே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இறைவன் கொடுத்த பெஸ்ட் வரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கணவர். அப்ப அந்த கணவரை கொடுத்த அவங்களோட அப்பா அம்மா, உங்க மாமனார் மாமியார், ஸோ அவங்க மூலம் தான் உங்களுக்கு அந்த கணவர் நல்ல அமைப்புல வந்து கிடைச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சரியான மரியாதையை வந்து கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? அந்த மரியாதைங்க வந்து உங்களோட அப்பா அம்மா எப்படியோ நீங்களும் அவங்க அப்பா அம்மா மாதிரி எல்லாருமே நினைச்சுக்கிறேன்பாங்க. ஆனா அந்த உறவு வேற இந்த உறவு வேற. ஆனா இருந்தாலும் அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸை நீங்க கரெக்டா பண்ணிட்டாவே குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனை வராது. ஓகேங்களா? இது மாதிரி வந்து நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து புதுசா திருமணம் ஆகக்கூடிய நபர்கள் இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து நீங்க மனசுக்குள்ள வச்சுங்க. ஓகேங்களா? இப்ப ஏற்கனவே திருமணம் ஆகி எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்க பிரிஞ்சுட்டோம், இல்லது வந்து கணவன் மனைவி வந்து யாராச்சும் ஒருத்தங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா ஜாதக ரீதியா பாத்துக்கணும். அப்படி இல்லைனால் கூட இந்த ராஜநிலை எண்களை நீங்க பயன்படுத்தினால் மறுமணம், நல்லா நோட் பண்ணிக்கணும், இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மறுமணம் செய்யக்கூடிய நபர்கள். ஓகேங்களா? நீங்களும் உங்களோட லக்னாதிபதி 27 நட்சத்திரத்துல எதுல இருக்குன்னு நான் வரிசையா நம்பரை சொல்றேன். அந்த நம்பரை வந்து நீங்க கரெக்டா வந்து உங்களோட கையில வந்து வலது கையிலையும் எழுதிக்கலாம் அல்லது இடது கையில எழுதிக்கலாம். இந்த மணிக்கட்டுங்கிற இடத்துலதான் நீங்க எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா இங்க வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும் நரம்பு, எப்போதுமே தெரியும், நாடி துடிப்பு. அப்போ உங்களோட எண்ணங்கள் வந்து தனக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். சரி, இப்ப மறுமணம் செய்யக்கூடிய நபர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்கள்.
அஸ்வினி நட்சத்திரத்துல உங்களோட லக்னம் அமைந்திருந்தால் மறுமணம் செய்யக்கூடியவங்க 79ங்கிற எண்ணை ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்திட்டு வரணும். மேச ராசியில பரணி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 88ங்கிற ராஜநிலை எண்ணை வந்து நீங்க வந்து பயன்படுத்திட்டு வரணும். மேச ராசியில கார்த்திகை நட்சத்திரத்துல உங்களுக்கு லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 87ங்கிற எண்ணை வந்து பயன்படுத்திட்டு வாங்க. ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திரம் வரும், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 73ங்கிற எண்ணை வந்து பயன்படுத்திட்டு வாங்க. ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரம் இருக்கும், அவங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 90. அடுத்தது ரிஷப ராசியில மிருகசீர நட்சத்திரம் வரும், அவங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 74. அடுத்தது மிதுன ராசியில மிருகசீர நட்சத்திரம் முதல்ல வரும், அவங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை வந்து 92ங்கிற எண்ணை பயன்படுத்திட்டு வாங்க. அடுத்தது வந்து மிதுன ராசியில திருவாதுரை நட்சத்திரம், அவங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 99. மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரம் வரும், அவங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 85. அடுத்தது கடகராசியில புனர்பூச நட்சத்திரம் வரும், அவங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 89. கடகராசியில பூச நட்சத்திரம் வரும், பூச நட்சத்திரம் லக்ன புள்ளி இருந்தால் 80ங்கிற ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்தணும். கடகராசியில ஆயில்ய நட்சத்திரம், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 95. அடுத்தது சிம்ம ராசியில மக நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் நீங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 16. சிம்ம ராசியில பூர நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 06 அப்படிங்கிற ராஜநிலை எண்ணை பயன்படுத்தணும். சிம்ம ராசியில உத்தர நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 10ங்கிற ராஜநிலை எண்ணை பயன்படுத்த வேண்டும். கன்னிராசியில உத்தர நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 02ங்கிற ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்த வேண்டும். கன்னிராசியில அஸ்த நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 20. கன்னிராசியில சித்திரை நட்சத்திரம் வரும், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 29. அடுத்தது துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் இருக்கும், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 04. துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் பயன்படுத்த வேண்டிய எண் 12 ராஜநிலை எண். துலா ராசியில விசாக நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 22 ராஜநிலை எண். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து விருச்சக ராசியில லக்ன புள்ளி விசாகத்துல இருந்துச்சுன்னா 32ங்கிற ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்த வேண்டும். விருச்சக ராசியில அனுச நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 08 பயன்படுத்த வேண்டும். அடுத்தது விருச்சக ராசியில கேட்டை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 32 பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி வந்து தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 52ங்கிற எண்ணை பயன்படுத்த வேண்டும். தனுசு ராசியில பூராட நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 42ங்கிற ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்த வேண்டும். தனுசு ராசியில உத்திராட நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 51ங்கிற ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்தணும். அடுத்தது மகர ராசியில லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல இருந்தா 54ங்கிற ராஜநிலை எண்ணை பயன்படுத்தணும். மகர ராசியில திருவோண நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்துச்சுனால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 45. அடுத்தது மகர ராசியில அவிட்ட நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 64 ராஜநிலை எண். ஓகேங்களா. அடுத்தது வந்து கும்பராசியில அவிட்ட நட்சத்திரம், அதுல உங்களோட லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா 72ங்கிற ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்த வேண்டும். கும்பராசியில சதய நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் நீங்க பயன்படுத்த வேண்டியது 66 ராஜநிலை எண். கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்துச்சுன்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 68. அடுத்தது வந்து மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தால் 41 ராஜநிலை எண் வந்து பயன்படுத்த வேண்டும். மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 90. அடுத்தது ரேவதி நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் வந்து 74. இப்ப சொன்னது அனைத்துமே வந்து மறுமணம், 2வது திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர்களை வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இது எப்பிலேருந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு சூட்சமா இருக்கு. ஓகேங்களா. அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பிறந்த கிழமையில அன்னைக்கு ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. நீங்க திங்கக்கிழமை பிறந்த திங்கக்கிழமை காலையில வந்து 6:06க்கு வந்து ஆரம்பிக்கலாம். 6:06லேருந்து சில குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கு, அதை வந்து நீங்க எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டா அதை சொல்றோம்.
அப்படி இல்லைன்னா 8 மணிக்கு மேலே இருக்குது. 7 to 8 மட்டும் எழுத வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்க ராஜநிலை எண்களை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நாங்கள் வாழ்த்திக்கிறோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 17வது கருத்தரங்கத்துக்கு வந்து திருமணத்தை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லாஸ்ட் கருத்தரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காண்டி பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பதவி உயர்வை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மாத கருத்தரங்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜநிலை எண்களை வந்து பயன்படுத்தி வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்திக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜநிலை டிவியில் வந்து தினைக்கும் வந்து ராசி பலன் வந்துகிட்டு இருக்கு. அது நம்ம முழுக்க ராஜநிலை எண்களை வந்து பயன்படுத்தி வெற்றி அடைய வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விதம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த உள்ளங்கை இந்த இடத்துல நாடி துடிப்பில் எழுதிக்கிட்டே வரலாம். ஸோ அது வந்து தனி செக்டர். அது வந்து எப்படின்னா தினைக்கும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராஜநிலை எண் தான் கொடுக்குறோம். பர்டிகுலராக இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே திருமணத்துக்காண்டி அமைப்பு தான். போன தடவை கொடுத்தது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு. அது மாதிரி ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் ஒரு குறிப்பிட்டது இருக்கு. உங்களுக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ அது நம்ம இன்னைய காலகட்டத்தில் ராஜநிலை எண்களை பயன்படுத்தி வெற்றி அடைகிறதா எங்களோட நோக்கம். ஏன்னா மற்ற எல்லா பரிகாரமும் இருக்கு, ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதான் இன்னைய காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வெற்றி அடையறதுக்காண்டி தான் அதை கொடுக்குறோம். அதுவும் நீங்க இங்க எழுதிட்டு வரனால, இங்க நாடி துடிப்புல எழுதுறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல அது கிடைக்கும். ஓகேங்களா? இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எங்கள் குருநாதர் ராஜநிலை ராஜசேகர் ஐயாவுக்கு நன்றி தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெறுவது ராஜநிலை ஜோதிடர் சொல்வாக்கு லால்குடி செந்தில். வணக்கம். வாழ்க வளமுடன். மிக அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பொதுமக்களுக்கு இன்னைக்கு பகிர்ந்துள்ளார். திருமணம் என்பது இந்த காலத்தில் வந்து ஒரு தடை அப்படிங்கிறதே போயிட்டுருக்கு. திருமண தடையாக இந்த காலத்தில் ஏகப்பட்ட தடையை கொண்டு உண்டாகியிருக்கு. திருமண தடை அது மிக சிறப்பாக ராஜநிலை எண்கள் படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எண்களை கொடுத்துள்ளார். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்களை மிக சிறப்பான ஒரு ஆய்வு. ஆகவே நண்பர்களை பயன்படுத்தி பாருங்கள், பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இந்த நேரலை கண்ட நண்பர்கள் அல்லது மீண்டும் யூடியூப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் வெளியிடுவோம். அப்போதும் கண்டுகளியுங்கள் நண்பர்களே. சரிங்களா?